அண்மை செய்தி. திருச்சி தென்னூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் குழந்தை பிறந்து 4 நாட்களுக்கு பின் பெண் இறந்துள்ளதாக உறவினர்கள் மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. திருச்சி புத்தூர் 4 ரோடு பகுதியில் பிரபல ஜெனட் மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனையில் மகப்பேறு குழந்தைகள் மட்டும் சிறப்பாக இங்கு பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் லால்குடி நகர் பகுதியை சேர்ந்தவர் ஜான்சன் ஜெயராணி. இவர்களுக்கு திருமணமாகி கடந்த 6 வருடங்களாக குழந்தை இல்லாததால் புத்தூர் 4 ரோடு பகுதியில் உள்ள ஜெனட் மருத்துவமனையில் குழந்தைக்காக சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு ஜெயராணி கர்ப்பம் தரித்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு 1ஆம் அதாவது அடுத்த மாதம் அவருக்கு அதாவது டேட் அதாவது குழந்தை பிறப்பு தேதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில இன்று அதாவது இந்த மாதம் 1ஆம் தேதி அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்ன நிலையில 3ஆம் தேதி அறுவை 1ஆம் தேதி அங்க சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது மகப்பேறு குழந்தை பிறப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில 3ஆம் தேதி அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் ஆஸ்பத்திரியில். இந்த நிலையில கடந்த 11 அதாவது நேற்று இவர் அதாவது இதுவரை அந்த குழந்தையின் தாய் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைய அது சுகமாக இருந்தாலும் அந்த பெண் சாப்பிடாமலே ஒரு 5-6 நாட்களாகவே இங்கே சிகிச்சையில் இருந்துள்ளார். இந்த நிலையில் அவர்கள் உறவினர்கள் கணவர் எல்லாம் சந்தேகப்பட்டு அந்த மருத்துவர் விக்டோரியாவுடன் கேட்டுள்ளனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னதால் அப்போது அவருக்கு அதாவது குழந்தை பிறந்த ஒரு 2-3 நாட்கள்லேயே அவர்கள் கஞ்சி சாதம் இந்த மாதிரி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஏன் கொடுக்கலன்னு கேட்ட பிறகு 5 நாட்களுக்கு அப்புறம் கொடுத்துள்ளனர். அப்போது அவர் அந்த பெண்ணுக்கு ஜெயராணிக்கு வயிறு வலி ஏற்பட்டுள்ளது. உடனே இது குறித்தும் அவர்கள் உறவினர்கள் அவர் சகோதரி எல்லாம் கேட்ட பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னதால் தற்போது திருப்பி அவர்கள் நேற்றே அந்த மருத்துவரிடம் அணுகி இவர்கள் மேல் சிகிச்சைக்காக வேற கொண்டு செல்லலாம் அப்படி கேட்டிருக்காங்க. அப்ப திருப்பி திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள அந்த கேஎம்சி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்க சிகிச்சையில் பார்த்த போது இவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய போது அந்த மலக்குடலில் லேசாக கத்தி பட்டதால் அந்த மலக்குடலும் ரத்தமும் ஒன்றாக கலந்துள்ளதாகவும் அதை அங்கே கேஎம்சியில அந்த தனியார் மருத்துவமனையில அதை வயிற்றில் அகற்றியுள்ளனர். ஆனாலும் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் இங்க சேர்த்தார்கள். இதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, புத்தூர் 4 ரோடு பகுதியில் உள்ள அந்த ஜெனட் மருத்துவமனை தான் பொறுப்பு என்று சொன்னதால் இவர்கள் ஆத்திரத்தில் நேற்றைய அதாவது இறந்த ஜெயராணி உடலை வாங்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில இன்று திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் தாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்றும் திருப்பி இப்போது திருச்சி புத்தூர் 4 ரோடு பகுதியில் உள்ள ஜெனட் மருத்துவமனையில் தற்போது அந்த மருத்துவமனை முன்பாக அமர்ந்தும் தாங்கள் இறந்த அந்த ஜெயராணிக்கு உரிய நீதி வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி தற்போது ஒரு 100க்கும் மேற்பட்டவர் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தால் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் இங்கு பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் தாங்களுக்கு நீதி வேண்டும், அதாவது இதற்கு முழு காரணம் இந்த திருச்சி புத்தூர் 4 ரோடு பகுதியில் ஜெனட் மருத்துவமனை தான் என்றும் குறிப்பாக இந்த மருத்துவமனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு வருடமும் அதாவது இது போன்று அதாவது அந்த குழந்தை இறக்கிறது, அதாவது மகப்பேறு இங்க சேர்க்கும் போது ஒன்று குழந்தை இறக்கும் இல்லாத குழந்தை அந்த தாய் இறக்கிறது இது போன்று நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது இந்த பகுதியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து தாங்கள் இந்த குழந்தை இறந்த ஜெயராணிக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.